ஹாய். நம்மள நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்காங்க. எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்காங்களோ அப்படின்னு நடத்திக்கிட்டே இருப்பாங்க. பல வருஷத்துக்கு நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப பெருசாக வளரவே முடியல. பிஸ்னஸ் ஆரம்பித்த ரொம்ப குறைய பேர் தான் பெருசாக வளர்ந்துருக்காங்க. ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அந்த பிஸ்னஸ் ஓனர் தான் எல்லாமாவே இருப்பார். அவர் தான் சேல்ஸ்மேனாக இருப்பார், அவர் தான் மேனேஜராக இருப்பார், அவர் தான் டெக்னீஷியனாக இருப்பார். அவர் ஸ்டாப் பண்ணால் பிஸ்னஸ் ஸ்டாப் ஆகிடும். அடுத்தது சிஸ்டம் இல்லை, எல்லாமே மெமரியில் மனசில் இருக்கும். ஓனருக்கு தான் எல்லாம் தெரியும், ஓனருக்கு தான் ஞாபகம் இருக்கும். அடுத்தது ஃபியர் ஆஃப் டெலிகேஷன். அப்படின்னா வேலையை பகிர்ந்து அளிக்கிறதுல பயம். எங்கே இன்னொரு கடை ஆரம்பிச்சிருவாங்களோ, நம்மளை நம்பி இவங்களுக்கு எல்லாம் கொடுத்தா இவங்க நம்ம பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிடுவாங்களோ, இல்லை நம்ம காணாமல் போயிடுவோம் அப்படிங்கிற பயம். அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு யார் விற்க போகிறோம் அப்படின்னு கஸ்டமர் பொசிஷனிங் இல்லாமல் இருக்குது. எல்லாத்தையும் எல்லாருக்கும் விற்கலாம் அப்படின்னா அந்த தொழில் அவ்வளோ ஈஸியாக வளராது. கடைசியாக இன்னைக்கு பிரச்சனை, இன்னைக்கு கேஷ் பண்ணுறேன், இன்னைக்கு பார்த்துக்கிறேன், நாளைக்கான ஒரு தாட் ப்ராசஸே இல்லை, ஒரு க்ரோத் மைண்ட் செட்டே இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணால் தொழில் பெருசாக வளரலாம். யோசிச்சு பாருங்கள். தேங்க்யூ.